ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேஸ்டி டேக் ஆஃப் டூர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கழனி புளிச்சார் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் குழம்பு. அதாவது இது மதுரையில் வைப்பாங்க. இது ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான். ஸோ வீட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் மெயினாக வெங்காயம், புளி தண்ணி, இதுதான் மெயினாக தேவை. ஸோ இதை வச்சே பண்ணலாம். ஆனால் நான் இப்போ தக்காளி இதுகெல்லாம் வச்சு ஆட் பண்ண போகிறேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். ஸோ இதுக்கு மெயினாக நல்லெண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போடணும். ஒரு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் வெந்தயம் போடணும். போட்டுட்டு நல்லா வெடிக்க விடணும். வெடிச்சதுக்கப்புறம் பட்டை மிளகா, மேக்ஸிமம் நம்ம வீட்டில் பட்டை மிளகா இருக்கும், பட் பச்சை மிளகா இருக்காது. ஸோ பட்டை மிளகாவும் யூஸ் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கோம்ல, வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டுறணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். அதில் பச்சை மிளகா வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கணும். நல்லா ஒரு லைட் ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. ஆக்சுவலாக இந்த கழனி புளிச்சான்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளான குழம்பு. நம்ம வீட்டில் மசாலா இல்லை, காய் இல்லை அப்படின்றப்போ இதை நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு. டக்குன்னு என்ன வைக்கிறது அப்படின்றத விட. ஸோ நல்லா வதக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் நல்லா இப்போ ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா, நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி எல்லாம் ஆப்ஷன் தான், வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் யூஸ்வலாக தக்காளி சீக்கிரம் வதங்குறக்காண்டி நம்ம சால்ட் கொஞ்சம் போட்டோன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். அதான் ஒரு ட்ரிக்கு. ஸோ எப்பயுமே தக்காளி, ஏன்னா இப்போ உள்ள தக்காளிலாம் பார்த்தீங்கன்னா இந்த பாம்பே டைப் தக்காளி தான் வருது. அதனால் ஸோ வதங்க லேட் ஆகுன்றனால நம்ம இந்த மாதிரி சீக்கிரம் வதக்கிக்கலாம். தக்காளி ஆப்ஷன் தான், வெறும் வெங்காயம் மட்டுமே போதும் இந்த கழனி புளிச்சாருக்கு. ஆக்சுவலாக சிம்பிளான ரெசிபி, பட் தக்காளி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வதக்கிக்கணும். இது நான் ஈய பாத்திரத்தில் தான் மோஸ்ட்லி குழம்பு எல்லாமே வைப்பேன். ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஈய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு குட் பேடுன்னு எனக்கு தெரியல. பட் இதுதான் அடி பிடிக்காமல் கொள்ளாமல் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் குழம்பு ஹேண்டில் பண்ணுறதுக்கு. ஸோ நான் எப்பயுமே இந்த பாத்திரம் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். மண்சட்டியும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். அதனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நான் யூஸ் பண்ணுவேன். இது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா ஊற வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கரைச்சி அதில் 1 டீஸ்பூன் ஆஃப்
டர்மரிக் பவுடர் 1 டீஸ்பூன் ஆஃப் அசப்பொடியா போட்டிருக்கேன். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த புளியை இது பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஊற்ற போகிறோம். ஊற்றி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. கரெக்டாக ஒரு 2-3 கொதியிலேயே ஆஃப் பண்ணிடணும். அதுதான் இதோட ட்ரிக். அப்புறம் கொஞ்சம் முடிஞ்சால் இது போடணும், கொத்தமல்லி இலை இருந்தால் போடுங்க. இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், ரசம் மாதிரியே நல்லா கொதி வந்துருச்சு ஒரு 5 நிமிஷத்தில். அதே மாதிரி ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. ரொம்ப கொதிக்க விட்டால் யூஸ்வலாகவே புளியை ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கொதிக்க விட்டாலே அந்த புளி வந்து கடுக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதில் உள்ள ஒரு டேஸ்ட் லைட்டாக மாறும். ஸோ அதனால் இது ஒரு 2-3 கொதியிலேயே நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸில் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்குல, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கழனி புளிச்சார் ரெடி. இதை சாதத்தோடு நம்ம ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு நல்லாயிருக்கும், தேங்காய் துவையல் நல்லாயிருக்கும், வடகம் வத்தல் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக புளிக்குழம்பு, சாம்பார் இந்த மாதிரிலாம் வந்து எல்லோரும் செய்வாங்க தான். இது மாதிரி சிம்பிளாக இருக்கிறத வச்சு செய்கிறது எப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்த்து சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.